நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாளிலே அவர் பேசுகிற வார்த்தைகளை சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அதனால வேதம் கூறுவது தாவீது சொல்றாரு, என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் என்ன செஞ்சு ஏறிற்று. அதனால உங்களுடைய சத்தத்தையும் ஆண்டவருடைய செவி எதிர்ச்சிது கேட்டுட்டு தான் இருக்கு. நீங்க கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆண்டவர் கேட்கிறாராம். அதனால தேவனுடைய பிள்ளைகளாக்கி நீங்க ஆண்டவர் நம்மளோட செபத்தை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன விசுவாசிக்கணும். அப்ப எந்த நெருக்கத்தின் மத்தியில இருந்தாலும் நீங்க ஏசப்ப நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய பதில் கொடுக்குற தேவனா இருக்கிறார். அதனால பதில் கொடுக்குற தேவன் தான். அவர் யார் சத்தத்தையும் கேட்டு இவங்களுக்கு தான் பதில் கொடுப்பேன், இவங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விலகி போகிற தேவன் அல்ல. நம்ம ஆண்டவர் யார் சத்தத்துக்கும் அவர் செவி கொடுப்பாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் என்னுடைய பாரங்கள் யாருக்கு தெரியும்? நான் ஆண்டவர் காது கேட்காது போல் இருக்கிறாரே, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேனே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கலையேன்னா தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரை பிடிங்க. தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுலேருந்து ஆண்டவர் அழகான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து அவரை பிடிக்கும்போது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் தமது ஆலயத்தில் என் சத்தத்தை கேட்டாருங்க. அப்போ நம்ம தொடர்ந்து கேட்கும்போது நம்ம நெருக்கத்தை எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நம்ம சத்தத்தை நினைச்சிடாரு, கேட்குற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனாய் கர்த்தருக்கு தான் பிள்ளைகள் தான். அதே 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்ருவுக்கு என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அப்போ பாருங்க, உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி நம்ம நினைச்சிடறா, அவர் என்னை பிடித்து ஜலப்பிரவத்தில் இருக்கிற அப்படி முழுகிருவோமோ இருந்து எழுத முடியாதோ அப்படிங்கிற அப்படிப்பட்ட பிரச்சனையிலேருந்து ஆண்டர் விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்து நிறுத்துறது மாத்திரம் இல்லை, என்னிலும் அதிக பலவான்கள் நம்ம இவங்கிட்ட நம்ம வெற்றி எடுக்க முடியாது, இவங்கிட்ட ஜெயம் எடுக்க முடியாது, இவங்க வாரம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. ஏற்கனவே பைபிள் அப்படி இருக்கு, என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அதான் வசனம். நம்ம வசனத்துக்கு செவி கொடுக்கும்போது வசனத்தின் நித்தம் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குவார். சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். அப்போ இந்த சத்தியம் நினைச்சு போட்டுக்கிட்ட நம்மளுடைய அதிக பலவான்களாக இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அதிக பலவான்களாக இருந்த என்